இங்கே தான் வந்தால் சந்தோஷமாக இருக்குது. குழந்தைகளோட இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க என்ன பண்றாங்கங்கறத டே டு டே பேரண்ட்ஸ்க்கு அப்டேட் பண்ணிடுவோம். அவங்க எல்லாருமே மதர்ஸ் தான் ஒர்க் பண்றாங்க. அப்போ நம்ம ஏற்கனவே நம்ம வீட்டுல குழந்தைங்க இருக்கிறதுனால நம்ம குழந்தைங்க எப்படி பாத்துக்கணும்னு தெரியும். புக்ஸை மட்டும் ரெஃபர் பண்ண மாட்டோம். நாங்க எங்களோட டீச்சிங் ஸ்டைல்ஸே வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 1 hour நாங்க ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுப்போம். ஆர்ட் அண்ட் கிராஃப்டா இருக்கலாம், இல்லைன்னா ட்ராயிங் இருக்கும். அந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு ஆக்டிவிட்டிஸ் கண்டக்ட் பண்ணியிருப்போம். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், பல்சஸ் அந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நிறையா ஹெல்தி ஃபுட்ஸாக ப்ரொவைட் பண்ணும்போது அவங்களுக்கு ஹெல்த்தும் சேஃபாக இருக்குது. குழந்தைகளை எல்லாத்தையும் பராமரிப்போம். எந்த குழந்தை வந்தாலும் பராமரிச்சுக்கணும். நிறைய குழந்தைங்க சீக்கிரமாக மற்ற குழந்தைகளோட மிங்கிள் ஆகாமல் இருப்பாங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் இந்த சர்க்கிள் டைப் அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தைகளையும் ஒன்றா இருக்க வைக்கும் போதும், ஓரலில் எல்லா குழந்தைங்க கூட சேர்ந்து சொல்லும் போதும் பேசாத குழந்தைங்க கூட ப்ரொனவுன்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. மற்ற குழந்தைங்க கூட சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க குழந்தைங்க ப்ளே பண்ணி கற்றுக்கிறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஒரு சாங் மூலியமாவோ ரைம்ஸ் மூலியமாவோ அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து அவங்களுக்கு ஆக்ஷன் மூலியமாக சொல்லிக் கொடுக்கும்போது டக்குன்னு கேதர் பண்ணிக்குவாங்க. அது எங்கள் ஸ்கூலில் ரொம்ப ஸ்பெஷல். எங்கள் ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே இகேஎஸ் சொல்லிக் கொடுக்குறோம். எங்கள் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் யார் உள்ளே வந்தாலுமே எங்கள் குழந்தைங்க வாங்க போங்கன்னு தான் பேசுவாங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே. ஏன்னா சின்ன குழந்தைங்களே ஃபாலோ பண்ணாதான் அவங்க பெருசாகும் போது அவங்களுக்கு ஒரு பெட்டர் ஃபியூச்சர் கிடைக்கும். அதனால நாங்கள் இப்போ இருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்.